ஹாய் கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன செய்ய போறேன்னா இக்கான் தலப்பியா சம்பல். இக்கான் தலப்பியா மீன் கரைஞ்சிருச்சு. ஓகே, இந்த மீன் வந்து கொஞ்சம் மூஞ்சி மேக்கப் போட்ட மாதிரி இருக்கும். தப்பா தெரியாது, நான் இப்போ வச்சுக்கு போயிட்டு இருந்தேன். ஸோ சமையல் ஆரம்பிப்பதற்கு முன் A few moments later. தண்ணி குடிச்சிக்கலாம். ஸோ ஸ்ட்ரைட் அவே குக்கிங்க்கு போகிறோம். ரைஸ் ஆல்ரெடி குக் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ மீனை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் என்னென்ன மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக இன்றைக்கி வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ சமைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டிஷ்ஷஸ்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் நான் கழுவி போட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபிஷ்ஷை வந்து சுத்தமாக கழுவிக்கலாம். அண்ட் ஏற்கனவே நான் சுத்தம் பண்ணி தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ நல்லா கழுவி வச்சதுக்கப்புறம் ஸோ இதில் என்னென்ன ஸ்பைசஸ் போட்டு நான் மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள். எப்போவுமே மீன் பொரிக்கிறது எனிதிங் இதெல்லாம் கண்டிப்பாக மஞ்சத்தூள் போடணும். ஸோ மஞ்சத்தூள் வந்து நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக போட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து உப்பு, நார்மல் மிக்சிங் மாதிரி தான் மஞ்சத்தூள். ஸோ உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுக்கிட்டு நம்ம மீனை வந்து இதில் கொஞ்சம் அந்த மஞ்சத்தூள்லாம் ஸ்ப்ரெட் ஆகாமல் இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா நம்மளோட கிச்சன் டாப்பர் வந்து ரொம்ப அழுக்காகுது. அழுக்காகும், ஆனால் லைட்டாக அழுக்காகும், ரொம்ப அழுக்காகாது. ஸோ அந்த மாதிரி நான் நல்லா அதை கொஞ்சம் பண்ணிக்கிறேன். லைக் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் போட்டு அப்படி பார்த்தா மஞ்சத்தூள் எல்லாம் வந்து கரெக்டாக வரும். இதை நான் யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக் என்னோடய குக்கிங்கில். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து வந்து கொஞ்சம் காஞ்ச மிளகா. ஸோ இதை வந்து இந்த மீனுக்கு சமைக்கிறதுக்கு அப்படின்னு எல்லாமே நான் வந்து கொஞ்சம் கூடையாக அரைச்சி வச்சுக்குவேன். ஸோ அதை வந்து அடுப்பில் கொஞ்சம் நேரம் வேக வச்சா நம்ம கரைக்கும் போது ஈஸியாக இருக்கும். அதனால தான் அடுப்பில் தண்ணி ஊற்றி வேக வைக்கிறது. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேக வச்சா போதும். இந்த சைட்டு கடாயில் வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எலிஃபெண்ட் ஆயிலாக எனி ஆயில் யூஸ் பண்ணால் நான் நார்மல் குக்கிங் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன் மீன் பொறுக்கிறதுக்கு. ஸோ இதை ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடு சட்டி சூடு கடவுள். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு எண்ணெய் வந்து பத்தலை, கடைசி போட்டு தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் நியூ பாட்டில் ஓப்பன் பண்ணுறேன் எண்ணெய். ஆக்சுவலி இந்த க்ரோசரி ஷாப்புக்கு போயிருந்தோம். ஸோ அப்போ வாங்கினது. ஸோ அந்த எண்ணெய் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு எண்ணெய் 5 நிமிஷத்தில் அந்த மாதிரி சூடாகும். ரொம்ப நேரமாக டைம் எடுக்கும் எண்ணெய் சூடாகிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடாகிடுச்சு. ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா மீன். ஸோ அதை வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் 2 பீஸாக போட்டு பொரிச்சு எடுக்கிறேன். மீன் வந்து ரொம்ப அடலைக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப வெந்திருக்கக்கூடாது. கரெக்டாக மீடியமான இருக்கணும். அப்போ தான் வந்து சம்பல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு பிறகு ஸோ மீனை நார்மலாக நம்ம தூக்கிட்டோம்னா இந்த மாதிரி தேய்ச்சி போட்டு தான். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா மிளகா வந்து கொஞ்சம் வேக வச்சுட்டேன். ஸோ வேக வச்ச மிளகா வந்து இந்த சுடு தண்ணியெல்லாம் கொஞ்சம் கீழே ஊற்றிட்டு வெறும் பச்சை தண்ணி லைக் பைப்பில் தண்ணி இது பண்ணி நல்லா வந்து மிளகாவை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் சூடு இல்லாமல். ஏன்னா நீங்கள் அப்படியே மிக்சியில் போடக்கூடாது. அந்த மாதிரி நல்லா சில்லிங் தண்ணியில் அலசிக்கிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம அரைச்சிடலாம். அரௌண்ட் லைக் 10 to 15 செகண்ட்ஸ் தான் இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணிங்கனாவே ஜில்லின்னு ஆயிடும், கூலிங் ஆயிடும். ரொம்ப வந்து இதாக இருக்குது. ஸோ இப்போ பிளேண்டர் எடுத்துக்கிட்டு ஸோ நம்ம இது பண்ணி வச்சோம்ல ரெப்யூஸ் பண்ணி வச்சோம்ல நம்மளோட சில்லி கறி. ஸோ அதை வந்து போட்டு நம்ம அரைக்கிறதுக்கு ரெடி பண்ண போகிறோம். எல்லாத்தையும் நான் ஒரேடியாக போட்டுறேன். ஏன்னா இந்த மிக்சியில் வந்து நம்ம ஒரேடியாக எல்லாத்தையும் அரைச்சிடலாம். ஸோ இந்த தண்ணி வந்து நம்ம ஊற்றவே கூடாது. இதில் வந்து விதைங்க இருக்குது, மிளகாட விதைங்க. ஸோ இப்போ இந்த கேப்பில் வந்து நான் வெங்காயம் 3, அப்புறம் பூண்டு ஒரு 5 பல்லு, அப்புறம் இஞ்சி போட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ தண்ணி ஊற்றி ஸோ நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றினீங்கன்னா மிளகா அரைக்கும் போது விதை இல்லாமல் அரைக்கலாம். அதனால் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க அரைக்கும் போது, அப்பயே ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ இதை ஆன் பண்ணி விட்டு நல்லா பிளெண்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாக இருந்ததில் நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணணும். ஸோ நான் வந்து தண்ணி ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம்
பொரியல் சொல்லுவாங்க இந்தியாவில். ஸோ ஜஸ்ட் நான் பீன்ஸ் வந்து ஒரு சைனீஸ் ஸ்டைலில் வந்து போட்ட போகிறேன். ஸோ அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு, ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் வந்து நான் சம்பளுக்கும் இருக்கும் ஒன்றா வெட்டி வச்சுட்டேன். ஸோ அதனால் வந்து செப்பரேட் பண்ணி போட்டுக்குவேன். ஸோ வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. வெங்காயம் இஸ் மஸ்ட், அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக பூண்டு வந்து இடித்து வச்சுருந்தேன், ஒரு 5-6 பல்லு பூண்டு. ஸோ அதை வந்து போட்டுக்கலாம். ஸோ அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் இது கொஞ்சம் வதக்கணும். நம்ம அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வந்து நம்ம வதக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஊசி முருங்கை. ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குமோ, இவ்வளோ மிளகா போடுறாங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. மீடியம் ஸ்பைசி தான் இருக்கும், ரொம்ப ஸ்பைஸியாக தான் இருக்காது. ஸோ அதனால் வந்து மிளகா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கும் ஸ்பைஸியாக செஞ்சால் தான் பிடிக்கும். ஏன்னா ஆல்ரெடி சம்பளில் வந்து ஸ்பைசி இருக்காது. சம்பல் வந்து நார்மலான சில்லியில் செய்கிறதுனால ஸோ வெஜிடபிள் கொஞ்சம் கோர்ப்பை பண்ணிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அதனால் நான் கொஞ்சம் மிளகா. நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஷ் கேக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிஷ் கேக் வேணான்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃபிஷ் கேக் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் ஃபிஷ் கேக் வந்து ஒரு 3 பீஸ் ஃபிஷ் கேக் போட்டு நாம் நல்லா சொட்டை பண்ணிக்கலாம். அந்த இதில் வந்து நல்லா சொட்டை பண்ணிக்கலாம், அப்படி வந்துடும். சில பேர் வந்து ஃபிஷ் கேக்கை முதல்ல தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மற்றதை போடுவாங்க. ஸோ நான் வந்து இப்படி என்ன டெக்னிக்கலி நான் இப்படி பண்ணுறேன். ஸோ இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து இதுவும் வந்துடும். அந்த ஃபிஷ் கேக் ஃபிஷ் கேக் வந்து நல்லா வந்துடும். இது வந்து நம்ம பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ் வந்து நான் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சேன். ஸோ அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பீன்ஸ் வந்து ஒரு 10-11 நிமிஷம், மேக்ஸிமம் 10 நிமிஷம் தான். ஸோ அதுக்குள்ளே வந்து வெந்துடும். ஸோ பீன்ஸை வந்து நல்லா நம்ம இது பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் உப்பு கண்டிப்பாக உப்பு போடணும். உப்பு இல்லாத பண்ணி உப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. உப்பு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து சில பேர் அஜினமோட்டோ போடுவாங்க. நான் அஜினமோட்டோ போட்டேன். நான் மேகி சுக்கர் ப்ளஸ் அது வந்து ஒரு பெரிச மாதிரி கொடுக்கணும் நம்மளோட சமையலில் டேஸ்ட்டு கொடுக்கும் எக்ஸ்ட்ரா. ஸோ அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேகி சுக்கர் ப்ளஸை போட்ட கையோடய நமக்கு ஒரு ஸ்மெல் கொடுக்கும், செம்மையாக இருக்கும் அந்த வாசனை வெஜிடபிள் போட்டு செய்யும்போது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து சொஸ்தீரம் ஆட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் சொஸ்தீரம் வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், அப்படியே நல்லாயிருக்கும். சொஸ்தீரம் போட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இந்த மசூரியோட வந்து சொஸ்தீரம் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது போட்டிங்கன்னா இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நீங்கள் செசமி ஆயில் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அப்படியே ஃபுல்லாக சைனீஸ் ஸ்டைலில் வந்துடும். நான் வந்து செசமி ஆயில் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட்டு சொஸ்தீரம் இதை மட்டும் போட்டு ஒரு மிக்சிங் கொடுத்துட்டேன். இது போடுங்க.